இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, இந்த 14வது அதிகாரமானது மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுப்பதை, அது மட்டுமல்ல மோசேயையும் ஆரோனையும் அவர்கள் முணுமுணுத்து ஏசுவதையும், நாங்க இப்படி சாவதற்காக அங்க வந்தோம், எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லையே, நாங்கள் இங்கேயே இந்த பாலைவனத்தில் செத்து மடிய போவதற்காக அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கை இரையாக்கவா நாங்கள் இங்கே வந்தோம் என்று சொல்லி புலம்புவதையும், வாங்க திரும்பி எகிப்து நாட்டுக்கு போவோம் என்று முறையிடுவதையும் பார்க்கிறோம். இதெல்லாம் கேட்ட பிற்பாடு மோசே கடவுளிடம் போய் வேண்ட ஆரம்பிக்கிறார். அந்த தருணத்துல தான் யோசுவாவும் காலேபும் சற்று வித்தியாசமாக அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறாங்க. கண்டிப்பா இந்த நாட்டை கடவுள் நமக்கு தமதாக்கி கொள்ளுவார், அந்த நாட்டை நாம் சேருவோம், கவலைப்படாதீங்க, முணுமுணுக்காதீங்க என்று சொல்லும் பொழுது அவர்களை கல்லால் எரிய இந்த மக்கள் கூட்டமானது முடிவெடுக்கிறது. அப்படி அவர்கள் செய்வதற்கு முன்பாக கடவுள் அங்கே இறங்கி வருகிறார். அப்போ அந்த தருணத்தில் மோசேயிடம் பேசுகிறார். மோசே அவரிடம் புலம்புவதை கேட்ட கடவுள் அவரிடம் பேசி, இந்த மக்களை நான் சாகடிக்க போகிறேன், எனக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுகிற என்னை நம்பாத இந்த மக்கள் இனம் எனக்கு எதற்கு என்று சொல்லி அவர் வெறுப்போடு அவர்களை சாடுவதையும் கொல்ல முடிவெடுப்பதையும், இதற்கு மோசே அவருடைய இரக்கத்தை இறஞ்சுவதையும் நாம் பார்க்கிறோம். கடவுள் நீர் எப்படியாப்பட்டவர் என்று அவருடைய இரக்கத்தை இறஞ்சுகிறார். அந்த இரக்கத்தின் பேரிலே கடவுளும் அவர் மேல் இரக்கம் காட்டுகிறார். ஆனால் இந்த 40 நாட்கள் யாரெல்லாம் அங்க போய் பார்த்தார்களோ அந்த ஆண்கள் எல்லாம் இன்னும் 40 ஆண்டுகள், ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண்டாக 40 ஆண்டுகள் அவர்கள் இந்த பாலை நிலத்திலே சுத்தி வந்து பொய்யான தகவலை கொடுத்ததற்காக இங்கேயே அழிந்து போவார்கள். எல்லா இனமுமே அழிஞ்சு போயிடும். இந்த 2 பேத்தை தவிர, இந்த இனத்தை தவிர இவருடைய பிள்ளைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி மோசேயின் வழியாக இந்த மக்களுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதன் பிறகு இந்த மக்கள் அழுது புலம்பிக் கொண்டு மறுபடியும் வாங்க அந்த மலைக்கு ஏறி போவோம் என்று சொல்றாங்க. அப்படி மலைக்கு ஏறி போவாதீங்க, ஏன்னா கடவுள் உங்களோடு இல்லை, இதோ எதிரியோடு இருக்கிறார் என்று சொன்னாலும் அவர்கள் ஏறி போகும் பொழுது எதிரிகளால் தாக்கப்பட்டு வருவதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அன்பு உள்ளமே, கடவுளுடைய அந்த விருப்பத்துக்கு எதிராக மாறாக நாம் செயல்படும் பொழுது இவ்வாறான தண்டனைகளும் வரும் என்ற அந்த கண்ண ஓட்டத்தோடு நாம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் உரத்த குரலில் புலம்பிற்று. மக்கள் அன்றிரவு அழுது கொண்டே இருந்தார்கள். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தார்கள். மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் மடிந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்குமே, இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே, வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார், எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடிய போகிறார்களே, நாம் எகிப்து நாட்டுக்கு திரும்பி செல்வது நலமன்றோ என்றனர். மேலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் ஒரு தலைவனை நியமித்துக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி செல்வோம் என்றார்கள். உடனே மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் முழுவதற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தனர். மேலும் நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடையே இருந்த நூனின் மகன் யோசுவாவும் எபுனேனுடைய மகன் காலேயும் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு இஸ்ரேலர் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிகவும் சிறந்த நாடு. ஆண்டவருக்கு நம்மையில் நல் விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்துச் சென்று அதை நமதாக்குவார். எனவே ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளர்ந்து எழாதீர், நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதீர், அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களுடைய பாதுகாவல் அகன்று போயிற்று, ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆனால் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அவர்களை கல்லால் எரியும்படி கூறினர். உடனே ஆண்டவரினுடைய மாட்சி சந்திப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், எதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள், நான் அவர்களுக்கு அடையாளங்கள் தந்தும் எதுவரை இவர்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாதிருப்பார்கள், நான் அவர்களை கொள்ளை நோயால் வதைத்து அவர்களை புறக்கணித்து விடுவேன், உன்னையோ அவர்களை விட பெரியதும் வலியதுமான இனமாக்குவேன் என்றார். ஆனால் மோசே ஆண்டவரிடம் கூறியது, எகிப்தியர் இதை பற்றி கேள்விப்படுவார்களே,
நீர் அவர்களிடமிருந்துதானே இம்மக்களை உம் ஆற்றலால் கொண்டு வந்தீர். அதோடு இந்த நாட்டு குடிகளிடமும் அவர்கள் சொல்லி வைப்பார்களே, ஆண்டவர் நீர் இம்மக்களிடையே இருக்கிறீர் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் ஆண்டவரே, நீர் நேர்முகமாய் காணப்படுகிறீர். உமது மேகம் அவர்கள் மேல் நிற்கிறது. பகலில் மேகத்தூணிலும் இரவில் நெருப்பு தூணிலும் நீ அவர்களுக்கு முன்னே போகிறீர். நீர் இப்போது ஒரே வீச்சில் ஒருவனை கொல்வது போல மக்களை கொன்றுவிட்டால் உம் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தாரெல்லாம் என்ன சொல்வார்கள்? ஆண்டவர் மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள் அவர்களை கொண்டு வர இயலாததால் பாலை நிலத்தில் அவர்களை கொன்று போட்டு விட்டார் என்று சொல்வார்களே. இப்போதும் உம்மை மன்றாடி கேட்கிறேன், நீர் வாக்களித்தபடி ஆண்டவருடைய ஆற்றல் சிறப்புறுவதாக. ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர், அருள் இரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர், குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர், எவ்விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்வோரை விட்டுவிடாதவர், மூதாதையர் குற்றங்களுக்காக அவர்கள் பிள்ளைகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டிப்பவர் என்றும் சொல்லியிருக்கிறீரே. உம்மை மன்றாடி கேட்கிறேன், இம்மக்களின் குற்றங்களை மன்னிப்பீராக. உம் அருள் இரக்கத்தினுடைய பேரளவின்படி எகிப்திலிருந்து இதுகாரும் இம்மக்களை நீர் மன்னித்து வந்தது போல் மன்னிப்பீராக. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன். ஆயினும் உண்மையாகவே என் உயிர் மேல் ஆணை, பூலக அனைத்தும் நிறைந்துள்ள ஆண்டவருடைய மாட்சியின் மேல் ஆணை, எகிப்திலும் இப்பாலை நிலத்திலும் என் மாட்சியையும் நான் செய்த அருஞ்செயல்களையும் கண்டிருந்தும் பார்த்த 10 தடவையும் இம்மனிதர்கள் என்னை சோதித்து என் குரலுக்கு செவி கொடுக்காததால் இவர்களில் ஒருவர் கூட இவர்களுடைய மூதாதையருக்கு தருவதாக நான் வாக்களித்திருந்த நாட்டினை காண மாட்டான். என்னை இழிவுபடுத்திய எவனுமே அதை பார்க்க மாட்டான். ஆனால் என் அடியான் காலேபு வேறுபட்ட மனநிலை கொண்ட என்னை முழுமையாக பின்பற்றினான். ஆகவே அவன் சென்று வந்த நாட்டுக்கு அவனை கொண்டு வருவேன். அவன் தலைமுறையினர் அதனை உடைமையாக்கிக் கொள்வர். இப்போது அமலேக்கியரும் கனானியரும் பள்ளத்தாக்குகளில் வாழ்கின்றனர். எனவே நாளைக்கு நீங்கள் செங்கடலுக்கு போகும் வழியே பாலை நிலத்துக்கு திரும்பி செல்லுங்கள். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் ஆரோனிடமும் கூறியது, இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பினர் எதுவரை எனக்கு எதிராக முறுமுறுப்பார்? எனக்கு எதிராக முறுமுறுக்கும் இஸ்ரேல் மக்களில் முறுமுறுப்புகளை நான் கேட்டேன். நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவதாவது, என் உயிர் மேல் ஆணை, என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்கு செய்வேன். எனக்கு எதிராக முறுமுறுத்து 20 அதற்கு மேற்பட்ட வயது உள்ளவர்களை கணக்கிடப்பட்ட நீங்கள் அனைவரும் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த அந்த நாட்டிற்குள் எபினேயினுடைய மகன் காலேவையும் நூனின் மகன் யோசுவாவையும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள். ஆனால் இரையாகிவிடப் போவதாக நீங்கள் கருதிய உங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். நீங்கள் இழிவாய் எண்ணின அந்த நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள். உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். 40 ஆண்டுகள் நீங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவார்கள். உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்களுள் கடைசி ஆள் பிணமாக விழும் வரை அவர்கள் துன்புறுவார்கள். நீங்கள் நாட்டை உளவு பார்க்க நாட்களினுடைய எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக 40 நாட்களுக்கும் 40 ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பள்ளியை சுமப்பீர்கள். என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன். இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் இதை நான் கட்டாயம் செய்து முடிப்பேன். இப்பாலை நிலத்தில் அவர்கள் முற்றிலும் அழிந்தொழிந்து அங்கேயே மடிவார்கள். நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பி பின் திரும்பி வந்த நாட்டை பற்றி தவறான அறிக்கையை கொண்டு வந்து மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவருக்கு எதிராக முறுமுறுக்க செய்த ஆட்கள், அதாவது நாட்டை பற்றி தவறான அறிக்கை கொண்டு வந்த ஆட்கள் ஆண்டவர் முன்னிலையில் வாதையால் மாண்டார்கள். ஆயினும் நாட்டை உளவு பார்க்க சென்றவர்களில் நூனின் மகன் யோசுவாவும்
எபுனேனினுடைய மகன் காலேபும் உயிர் தப்பி வாழ்ந்தனர். மோசே இவ்வார்த்தைகளை இஸ்ரேல் மக்கள் எல்லாரிடமும் கூறினார். மக்கள் மிகவும் அழுது புலம்பினார்கள். அவர்கள் காலையில் எழுந்து, இதோ நாம் இங்கிருந்து ஆண்டவர் வாக்களித்த அந்த இடத்திற்கு ஏறிச் செல்வோம், நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று சொல்லி மலை உச்சிக்கு ஏறிச் செல்ல துணிந்தார்கள். அப்போது மோசே சொன்னது, ஏன் இப்பொழுது ஆண்டவர் கட்டளைகளை மீறுகிறீர்கள்? அது நடக்கப் போவதில்லை. உங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்படாதபடி நீங்கள் ஏறிச் செல்ல வேண்டாம். ஆண்டவர் தாம் உங்களிடையே இல்லையே? அங்கே அமலேக்கியரும் கானானியரும் உங்களை எதிர்த்து இருக்கிறார்கள். நீங்கள் வாளால் வெட்டி வீழ்த்தப்படுவீர்கள். ஏனெனில் ஆண்டவரை பின்பற்றுவதினின்று நீங்கள் விலகிவிட்டீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்க மாட்டார். ஆயினும் அவர்கள் மலை உச்சிக்கு ஏறிச் செல்ல துணிந்தார்கள். ஆண்டவர் உடன்படிக்கை பேழையோ மோசேயோ பாளையத்தை விட்டு புறப்படவே இல்லை. அப்போது அம்மலை நாட்டில் தங்கியிருந்த அமலேக்கியரும் கானானியரும் இறங்கி வந்து அவர்களை முறியடித்து ஓர்மா வரை அவர்களை துரத்தி சென்றனர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.